என்றைக்குமே என்னைக்குமே கர்த்தரிடத்துல தேவ பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது? ஏமாற்றம் கிடையாது. ஏமாற்றம் கிடையாது. அதனாலதான் சங்கீதம் 22 இருக்கு, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள், ஏமாற்றம் இல்லை. ஹல்லேலூயா. வாக்கை தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கை தந்தவர் சிறந்தவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி இந்த முதல் நாளிலே பேசும்படி ஆவியானவர் அதிலிருந்து வார்த்தைகளை தந்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் இந்த கூடுகையை நீர் பொறுப்படுத்தி நடத்தி வருகிற தயவுக்காய் நன்றி. தொடர்ந்து ஆட்களும் எங்க கூட பேசுங்க. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமென். திருப்தி, மீதி, நிறைய. ஹல்லேலூயா. இந்த வசனம் படிக்கும் போதே ஒரு சமாதானம் இருக்கும். இது கர்த்தருடைய கிரியை, கர்த்தர் செய்தது. ஆமென். இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு 5 காரியங்களை சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது, நம்மை அறிந்திருக்கிற கர்த்தர். நம்மை அறிந்திருக்கிற கர்த்தர். என்ன அறிந்திருக்கிற கர்த்தர்? நாம் எங்கே இருந்து வருகிறோம், எப்படி வருகிறோம், எதற்காக வருகிறோம், எல்லாவற்றையும் நம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இங்கே நீங்க கவனிச்சீங்கன்னா, யோவான் ஸ்நானனை சிரசேதம் பண்ணுவார்கள், அதாவது அவனை கொலை செய்வார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு 13வது வசனத்துல இயேசு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி போனார்? படகுல போனார். ஆமே. ஜனங்க எப்படி போனாங்க? கால். அப்ப யார் ரொம்ப பிரயாசப்பட்டது? ஜனங்க. இதை பார்த்து இயேசுக்கு என்ன ஆச்சு? அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி. இயேசு எப்படி போறாரு? போட்ல போறாரு. ஜனங்க எப்படி போறாங்க? கால்நடையா போறாங்கன்னா எப்படிதான் போயிருப்பாங்க? சுத்தி போயிருப்பாங்க. அவருக்கு என்ன, அவர் போட்ல போயிட்டாரு. ஆமே. நல்ல கவனமா கேளுங்க. எனக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒருத்தங்க வராங்க பாருங்க. இவங்களை கண்டு மனதுருகுகிற கர்த்தர் அவர். நம் நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறவர். இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. எப்படி வந்தீங்க? எங்கிருந்து வந்தீங்க? எதற்காக வந்திருக்கிறீங்க? இது எல்லாமே யாருக்கு தெரியும் அப்படின்னா, யார் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. வரக்கூடிய எல்லா வாய்ப்புகள் இருந்தும் வராமல் இருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் வருவதற்கு சாத்தியமே இல்லாத சூழ்நிலை,
சரீர நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை, குடும்ப சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை. எத்தனையோ பேர் வேற எங்கேயோ போறேன்னு சொல்லி கூட வந்து உக்காந்து இருப்பீங்க. ஆனா இயேசுவின் நாமத்தில் இந்த முதல் செய்தியில கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை, உங்கள் நிலைமை அறிந்து உங்கள் மேல் மனதுருகுகிற ஒரு கர்த்தர் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் கிரயம் செலுத்தி தேவ சமூகத்துல இருக்கிறாங்க பாருங்க. கிரயம் செலுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கிரயம் செலுத்தி உட்கார்றாங்க பாருங்க, கிரயம் செலுத்தி தேடுறாங்க பாருங்க. இவங்க மேல ஆண்டவருக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் வந்து எப்பவுமே இருக்கும். இயேசு வந்து வனாந்திரமான இடத்துக்கு போனது மினிஸ்ட்ரி பண்றதுக்கு இல்ல. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது அவர் தனியே போனாராம். அப்ப நான் நினைக்கிறேன், உண்மையில அவர் தனியே போனது எதுக்கு அப்படின்னா, அவன் எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்றதுக்கு எல்லாம் ரைட்டு தான். உண்மையை சொல்லணும்னா அவர் 100% அவர் கர்த்தரா இருந்தாலும் 100% யாரா இருக்கிறார்? மனுஷனா இருக்கிறார். என்ன செய்தியை கேட்டுட்டு போறார் தெரியுமா? ஒரு மரண செய்தியை கேட்டுட்டு போறார். அவர் போய் யோவானுக்காக துக்கம் கொண்டாட போய் தனித்திருக்க கொஞ்ச நேரம், கொஞ்சம் தனித்திருக்க. ஏன்னா கடைசி வர போன வர செய்தியில் கேட்டோம், கடைசி வர யோவான் ஆளை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறமும் இயேசு என்ன பண்ணல? யோவான் கிட்ட போகவே இல்லை. ஏன்னா தேவ திட்டம் கம்ப்ளீட் ஆயிட்டு, பூரண யோவான் வாழ்க்கையில தேவ திட்டம் பூரணமாயிட்டு. அவ இப்போ இதுக்கு முன்னாடி யோவான் சீஷர்கள் வந்து சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, வருகிறவர் நீர்தானா, வேறொருவரை காத்திருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அடுத்த நியூஸ் வருது, இப்படி யோவான் இறந்துட்டாரு அப்படின்னு. ஓகே தனியா போலாம். இப்போ இயேசுக்கு தனியா போய் உட்கார்ந்துருக்கணும். இந்த பூமியில இயேசுவை முதல்ல அடையாளம் காட்டின மனிதன் அவன். பழைய ஏற்பாட்டில் எழும்பின கேள்விக்கு புதிய ஏற்பாட்டில் பதில் சொன்ன ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ மனிதன். பழைய ஏற்பாட்டில் எழும்பின கேள்வி என்ன? பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? பதில் யாரை வச்சு சொன்னார் தெரியுமா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டில் எழும்பின கேள்விக்கு புதிய ஏற்பாட்டிலே பதில். அதான் நான் அவருடைய சத்தமாய் இருக்கிறேன், நான் அவருடைய சத்தமாய் இருக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறேன். யார் வனாந்திரத்தில் உருவாக்கப்படுகிறார்களோ அவர்கள் அநேகருடைய கேள்விகளுக்கு பதிலாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. யார் வனாந்திரத்தில் உருவாக்கப்படுகிறார்களோ, யார் வனாந்திரத்தில் உருவாக்கப்படுகிறார்களோ அவர்கள் அநேகருடைய கேள்விகளுக்கு பதிலாய் இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு வனாந்திரத்துக்கு தனியே போறார்னா ஒண்ணு ஜெபம் பண்றதுக்கு, அங்க மினிஸ்ட்ரி பண்றதுக்கே போகல. ஆனா அவர் இப்படி இருக்கிறதை கேள்விப்பட்டு ஜனங்கள் கால்நடையாய், அப்படிப்பட்ட வார்த்தை எங்க பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஜனங்களுக்கு அவசியத்துக்கு தான் இயேசு கிட்டே போறாங்க. அப்ப கால்நடையா போனா என்ன, கையில் நடையா போனா என்ன, போட்ல ஏறி போனா என்ன, கார்ல ஏறி போனா அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இங்கே வேதத்துல ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்கள், 13 பிற்பகுதியை வாசியுங்கள். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். பட்டணங்களில் இருந்து கால்நடையாய். அவர் எங்க இருக்கிறார்? வனாந்திர. ஜனங்க எங்க இருக்கிறாங்க? பட்டணத்தில் இருக்கிறாங்க. பட்டணத்தில் இருக்கிறவங்க இப்ப எங்க போறாங்க? பட்டணத்தில் இருக்கிறவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. ஏன் பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கிறாங்க? நீங்க இயேசுவினிடத்தில் வந்தது நிமித்தம் உங்க வாழ்க்கையில ஏதாவது நீங்க இழந்திருக்கிறீங்களா? ஏதாவது நஷ்டப்பட்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்கள் மேல் மனதுருகுகிற. ஆமென். நம்ம இழந்த அவரிடத்தில் வந்திருக்கிறோம். நம்ம மேட்டரை வெளியே சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். வந்து இழந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவினிடத்தில் வந்தது நிமித்தமாய் எனக்கு இது நஷ்டாச்சு. கிறிஸ்துவினிடத்தில் வந்தது நிமித்தமாய் எனக்கு இந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலும் ஆண்டவரை தேடி ஒரு கூட்டம் வருது பாருங்க. எனக்கு தெரியும் நான் எங்கிருந்து போறேன். ஏய், நீ எங்க போற? நீ எங்க போற? நான் இயேசு அண்டை போறேன். அங்கேயா? பட்டணத்துல நல்லா தானப்பா இருந்த,
உன் குடும்பம் பேக்ரவுண்ட் நல்லதானப்பா இருந்துச்சு. நீ இங்க பட்டணத்துல இருந்து எங்க போற? வனாந்திரத்துக்கு. ஆமென். ஒரு கூட்டம் பட்டணத்திலிருந்து வனாந்திரத்துக்கு போறாங்க அப்படின்னா, ஆமென், அவங்க அந்த வனாந்திரத்துல எதை பார்த்திருக்கிறாங்க தெரியுமா? ஒரு பொக்கிஷத்தை பார்க்கிறாங்க. ஜீசஸ ட்ரெஷரா பார்க்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏன் இயேசு மனதுருகினார்? ஏன்னா இயேசு அப்படிதான் வந்திருக்கிறார். அவர் எங்கிருந்து வந்தார்? அவர் பரலோகத்திலிருந்து. பட்டணத்திலிருந்து வனாந்திரத்துக்கு போறதெல்லாம் தியாகம் கிடையாது. இந்த பரலோகத்திலிருந்து எல்லாத்தையும் விட்டு இந்த பூமியில் வந்தார் தெரியுமா? ஆனா நாம தானங்க அவரை பார்த்து மனதுருகணும். ஆனா அவர் நம்மளை பார்த்து, ஆமா, அப்படி என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டாங்க. பட்டணத்திலிருந்து வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க, கால்நடையா வந்துட்டாங்க. இதை பார்த்து அவரால் தாங்க முடியல. அதான் சொல்லல, நம்ம ஆண்டவருக்குன்னு ஒரு சின்ன பிரயாசப்படுவோம் பாருங்க, ஒரு சின்ன கிரயம் செலுத்துவோம் பாருங்க. இது பரலோகம் கொண்டாடும். இதை பரலோகம் ரொம்ப, ஐயோ என் பிள்ளை எனக்காக என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? என் பிள்ளை சில சின்ன பிள்ளைங்க பெற்றோருக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க பாருங்க, பெருசாலாம் ஒன்றும் இருக்காது, ஏதோ எழுதி கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆனா அது அந்த பிள்ளைங்க, அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கு? ஐயோ இது என் பிள்ளை எனக்கு கொடுத்தது. என்ன பண்ண அல்ல பார்த்தா ஏதோ வரைஞ்சிருக்கும், அவ்வளவுதான். ஆமா, நம்ம பண்ற சின்ன காரியம் இயேசு கண்டு மனதுருகி, அதுவும் கண்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து வந்து அப்படின்னு இருக்கு. அதன் அர்த்தம் என்ன? அவங்க நடந்து வரதை யார் பார்த்துட்டா? இயேசு பார்த்துட்டா. இயேசு பார்த்ததும் இயேசுவே வரார். வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி, என் கால் வலிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்லை, நான் அவரிடத்துல போவேன், அவர் சமூகத்தில் வருவேன் என்று சொல்லி ஒருத்தங்க பிரயாசப்படுறாங்க தெரியுமா? அவங்க மேல கர்த்தருடைய மனதுருக்கம் இருக்கும். ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்துல வரான் பாருங்க. நம்ம அந்த மேட்டர் அப்படியே படிச்சு விடுறோம். அப்படியெல்லாம் வர முடியாது. அந்த ஊர் சட்டப்படி ஒரு குத்தனுக்கு குஷ்டரோகம் வந்துட்டுனாலே அவனை எங்க கொண்டு போயிடுவாங்க தெரியுமா? பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போயிடுவாங்க. பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டவன் சுத்தமான பிறகு அவன் யாரிடத்தில் தன்னை காண்பிக்க வேண்டும் என்றால் ஆசாரியனிடத்துல காட்டணும். ஆசாரியன் பார்த்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் சில முறைமைகள் இருக்கிறது. அதெல்லாம் செய்த பிறகுதான் அவன் உள்ளே என்ட்ராகணும். அதையும் மீறி என்ட்ராயிட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவனை கல்லை தூக்கி எறிவாங்க, அவ்வளவுதான். அப்போ இப்போ உண்மையிலே இயேசு சீஷர்களோடு நடந்து வரும்போது திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள் என்று மத்தேயு 8:1 நாம் பார்க்க முடியும். இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் யார் வர அப்படின்னா, ஒரு குஷ்டரோகம் உள்ள ஒருவன் வருகிறான். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. உண்மையிலேயே அவன் என்ன நிலைமையில் இருக்கிறான் தெரியுமா? ஜனக்கூட்டம் இப்பொழுது அவனை பார்த்தால் என்ன செய்வாங்க தெரியுமா? கல்லறிவாங்க. ஆமே. ஆனால் அவனை பாருங்க, என் மேல கல்லறி பட்டாலும் பரவாயில்ல, நான் இயேசு வண்டை வர வேண்டும் என்று சொல்லி வந்தான். பாத்தீங்களா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மனதுருகி அவன் மேல கையை நீட்டி தொட்டாராம். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு சூழ்நிலை பிரதிகூலமா தான் இருக்கிறது. ஜெபிக்க முடியல, பைபிள் படிக்க முடியல, நான் பர்சனல் நம்ம லைஃபுக்குள்ளே முடியல, எல்லாமே அகைன்ஸ்டா தான் இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் பரவாயில்லன்னு சொல்லி தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க. ஆலயத்துக்கு வரக்கூடிய சாத்தியம் இல்லை, அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தேவ சமூகத்தை தேடி வராங்க பாருங்க. இவங்க மேல பரலோக கர்த்தர் மனதுருகுகிறார். நான் எந்த கிரயமும் செலுத்த மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் என் பாட்டுக்கு எப்படி இருப்பேனோ அப்படியே இருப்பேன். அவர் எனக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க ஃபைல் ஓபன் ஆகும், எப்போ ஓபன் ஆகும்னு தெரியாது. ஆனா இருக்கிற கொஞ்சம் பலத்திலையும் அவரை மறுதலிக்காம தேடுகிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்களுடைய ஃபைல் தான் டாப்ல இருக்கும். ஆமென்.
ஒரு கூனியாகிய ஸ்திரீயை பாருங்கள், அவளுக்கு எவ்வளவும் நிமிர முடியாத கூனி, எவ்வளவு அவளுக்கு நிமிர முடியாது. ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவள் எங்கே இருந்தாள் தெரியுமா? தேவாலயத்தில் இருந்தாள். 1-2 வருஷம் கிடையாது, 18 வருஷம். அவளுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா, அவள்கிட்ட கேட்டா அவ சொல்லுவா, எனக்கு நிமிர்ந்து மகிமைப்படுத்தணும். என் லைஃப்ல 18 வருஷம் இல்லாத ஒண்ணு, என்னால நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த முடியல. எல்லாரும் சாட்சியா நிற்கும் போது என்னால நிற்க முடியல. எல்லாரும் சந்தோஷமாய் களி கூறும் போது என்னால களி கூற முடியல. எல்லாரும் தேவனை ஆராதிக்கும் போது என்னால ஆராதிக்க முடியல. 1-2 வருஷமாமா? இல்ல 18 வருஷம். 18 வருஷமா வரியே, உன்னை அவர் கன்சிடரே பண்ணலையே. அப்படி இருந்த நீ ஏன் வார? நீ எதுக்கு வார? ஹல்லேலூயா. என்னால நிமிர முடியாட்டியும் என்னால வந்து உட்கார வச்சிருக்கிறார்ல, எனக்கு தெரியும். நான் எங்கே இருக்கிறேன் என்கிற நிச்சயம் எனக்கு தெரியும். நான் இருப்பது அவர் சமூகமானால் என் வாழ்க்கையில ஒரு நாளிலே கர்த்தர் என்னையே நிமிர பண்ணுவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னால நிமிர முடியாத நிலையில் தான் இருக்கிறேன். இந்த 2026 என்னையே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென் ஆமென். கஷ்டப்பட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற பலவீனம் உள்ள சிலர் இங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. வந்து எனக்கு சிலருக்கு என்னன்னா, நான் வந்து அதுல உட்கார்ந்தா போதும். ஹல்லேலூயா. ஆமே. எதுவுமே சரீரத்தின் நிலைமை இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்ல விரும்புகிற முதல் வார்த்தை, உங்க நிலைமையை அவர் பார்க்கிறார். எல்லாம் தெரியும். காலையிலேயே வீட்டில் ஆமே ஒரு பெருமூச்சு விட்டு அழுதுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற சில உள்ளங்கள் உண்டு. எல்லாமே கர்த்தர் பார்க்கிறார். ஆமே ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தரை தேடினது நிமித்தமாய் பட்டணத்திலிருந்து வனாந்திரம் என்கிற சூழ்நிலையில யாராவது இந்த சத்தத்தை சமீபத்தில் தூரத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில தான் திருப்தி அடைந்து மீதம் எடுத்து, ஓ ஜீசஸ், இப்படிப்பட்ட ஒரு கிரியை இந்த 2026 கர்த்தர் நடப்பிக்க போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு காரியம் இன்னைக்கு பாருங்க, இந்த ஷிஃப்ட், இந்த சேஞ்சை பார்த்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அப்படியே பேக் வாங்குறாங்க. ஆமா. சிலருக்கு கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? நான் நெருங்க பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. ஹல்லேலூயா. ஆமா. நான் நெருங்க பிரச்சனை, எஸ் பிரச்சனை ஜாஸ்தியாக தான் செய்யும். பவுலே, நீங்க சும்மா இருக்க வேண்டியதானே? உங்களை யார் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ண சொன்னா? நீங்க ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணதுனால தான் அந்த பாம்பு வெளியே வந்துச்சு. ஆமென். சிலருக்கு அப்படிதான். நம்ம நெருங்க என்ன ஆகும்? பிரச்சனை ஜாஸ்தி. நான் எப்போ ஆண்டவரை தேடலாம் நினைக்கிறேனோ அப்பதான் பிரச்சனை. அந்த பிரச்சனை ஜாஸ்தி ஆகுறதுனாலே புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை சில தீபம் வந்து அணையறதுக்கு முன்னாடி எப்படி பிரகாசிக்கும் தெரியுமா? அப்படி எரிஞ்சு புஃப்னு போயிரும். ஆமென். பவுலே, நீங்க ஏன் பவுலே விரவெடுத்து போட்டீங்க? வேற யாரும் ஜெபம் பண்ண பிரச்சனை இல்லை, நீங்க ஏன் ஜெபம் பண்ணீங்க? பவுலே, நான் ஜெபம் பண்ணதுனால என்னாச்சு? பாம்பு வெளியே வந்துச்சுல்ல, பாம்பு வெளியே வந்தனால என்னாச்சு? கடிச்சு. அவன் முதல்ல கடிக்கும். கடிச்சா மட்டும் கடிக்கவும் செய்யாது, கடிச்சிட்டு என்ன செஞ்சது? தொங்கி எல்லாம் பாருங்க பாம்பு சொல்லுது, பாரு, எவனை கடிச்சாலும் விசுவாசியை கடிக்க கூடாது. ஹல்லேலூயா. பாம்பை விட விஷம். ஆமே. பாரு, நான் கடிச்சா எல்லாரும் சாவாங்க, ஆனா இவனை கடிச்சா இப்ப நான் சாகுறேன் பாரு, முடிஞ்சு. ஹல்லேலூயா. பாம்பே பார்த்து, பாம்பு என்றால் படையும் நடங்குமா, ஆனா விசுவாசியை பார்த்து பாம்பே நடங்குது. பவுல் பாருங்க, உதறி போட்டு. ஹல்லேலூயா. பவுல என்ன இதுல உதறி? இதை விட பெரிய பாம்பெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம், நாங்க பார்க்காத பாம்பா. ஹல்லேலூயா. அப்ப சில நெருங்கும் போது பிரச்சனைகள் வரதான் செய்யும், நெருக்கங்கள் வரதான் செய்யும், போராட்டங்கள் வரதான் செய்யும். அதையும் தாண்டி ஆண்டவர் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து, அப்ப ஆண்டவருக்கு தெரியுது பிலதெல்பியா சபை இப்போ ஒரு சிச்சுவேஷன்ல நமக்காக நிக்குது,
உண்மையிலேயே அது நிற்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை. எல்லாரும் மறுதலித்து பின்வாங்கு சீஷர்களாலே நிற்க முடியல. உண்மையில இந்த பிலதெல்பியா சபைக்கு நிற்கக்கூடிய சிச்சுவேஷன் கிடையாது. அதாவது ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னால நிற்க முடியாத சிச்சுவேஷன்ல நான் விழுறேன் தெரியுமா, இதை அவர் குறைய பார்க்க மாட்டார். அந்த இடத்துல அது என் பலவீனமா பார்த்து மன்னிச்சு தூக்கி விடுவார். அதனாலதான் நீதிமான் 7 தடவை. ஆனா அதுலயே நான் நின்னுட்டேன்னு வைங்களேன், இவனால நிக்க முடியாது, அதனால விழுந்துட்டான், அது கர்த்தருக்கு தெரியும். நிக்க முடியாம விழுறது வேற, அதாவது நின்றுட்டு இருந்தாலும் எனக்கு போர் அடிக்குன்னு சொல்லி நான் விழுறது வேற, அந்த விழுகை வேற. அப்படி விழுறதுதான் துணிகரமான பாவம். துணிகரமான பாவம். நிக்க முடியல, விழுந்துட்டான், அது தெரியும். அந்த இடத்துலதான் நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் என்ன செய்யுது. அதனாலதான் நாங்க பேதுருட்ட வந்து நீ ஏன் மறுதளிச்சேன்னு அவர் கேட்கவே இல்லை தெரியுமா. ஏன்னா அவன் மறுதளிக்கணும்னு போகல, போன இடத்துல என்ன ஆயிட்டான், மறுதளிச்சுட்டான். மறுதளித்து அதன் பிறகு உணர்ந்து அவன் மனம் கசந்து அழுதான். ஆண்டவர் வந்து சரி, அதுக்கப்புறம் அந்த மேட்ரே ஓப்பனே பண்ணல. ஏன்னா அவன் வந்து நிக்க முடியாம அது விழுந்தது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நிக்க முடியாம ஒருத்தன் விழுறான் தெரியுமா, அது அவருக்கு தெரியும் எப்படி. அதனாலதான் பேதுருட்ட சொன்னாரு, நீ இப்பொழுது வராத, பிறகு வா அப்படி. ஏன்னா இவன் வந்தா என்ன செஞ்சிருவான்னு அவருக்கு தெரியும், விழுந்துருவான்னு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் நிறைய பாதைகள்ல அவர் முள்ளுகளினாலே அடைக்கிறதுக்கு ரீசன் அதான், மதில எழுப்புனதுக்கு ரீசன் அதுதான். என் வாழ்க்கையில தேவன் திறந்த வாசலுக்காக நான் எவ்வளவு தேங்க் பண்றேனோ அதிலும் அதிகமா எதுக்கு தேங்க் பண்ணணும் தெரியுமா, என் வாழ்க்கையில தேவன் அடைத்த வாசல்களுக்காக. இன்னைக்கும் நான் நிர்மூலமாகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம், என் வாழ்க்கையில சில வாசல்களை கர்த்தர் அடைத்தபடியினாலே. அப்போ சில இடத்துல நிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இயேசு சொல்வார், நீங்க எல்லாரும் என்னை விட்டு விட்டு போகும் காலம் வரும். அப்ப ஆண்டவருக்கு தெரியும் யாருக்குமே நிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியுது. நீங்க என்னெல்லாம் என்னை விட்டு போகும் காலம் வரும். அப்படி ஓடி போனேன்னு வை மகனே, துரத்தி வந்து அடிப்பேன் அப்படி சொன்னாரா? இல்ல, அவருக்கு தெரியும். இப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, பாரு உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும், சரியா, கவலைப்படாத, இப்படி சொல்லிட்டு போறாரு. அப்ப அவருக்கு தெரியுது நம்மளால நிக்க முடியாது. அப்ப நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒருத்தர் நின்னுட்டான் வைங்களேன், அவன் வந்து அவரே ஆச்சரியப்படுத்திடுவான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் அவரே என்ன படுத்துறாங்க. இயேசு ஆச்சரியப்படுத்தின ஒரு நபரை சொல்லுங்க பைபிள்ல. ஒரு கானானிய ஸ்திரீ ஆச்சரியப்படுத்தினா, அப்புறம் 100க்கு அதிபதி ஆச்சரியப்படுத்தினா. இவெல்லாம் ஆச்சரியப்படுத்துறாங்க அவர் அப்படிங்கிறாங்க. ஆமென். கானானிய ஸ்திரீ, அதுவும் கானானிய ஸ்திரீயை ட்ரீட் பண்றது வந்து ரொம்ப, இவர் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளும் போடக்கூடாது அப்படின்னு. உடனே அந்த அம்மா, ஆண்டவரே நான் அப்பெல்லாம் கேட்கல, இந்த பிள்ளைங்க சாப்பிடும் போது இந்த மீதி வரும் தெரியுமா, சிலதெல்லாம் கீழே விழும் தெரியுமா, நீங்க எனக்கு அப்பம் கூட தரேன்டாம்பா, ஒரு சின்ன துண்டை பிச்சு போட்டா போதும் நாங்க வாழ்ந்துருவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.